ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஆலியாவோட குட்டி வ்ளாக்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லன்ச் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மருந்து சோறும் கறி குழம்பும் தான். ஸோ மருந்து சோறுன்றது பொதுவாகவே வயசுக்கு வந்த பெண்கள் இல்லாட்டி புள்ள பெற்றவங்க பிரசவித்த பெண்கள் அவங்களாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அவங்களோட கர்ப்பப்பை ரொம்பவே வலுவாகும். ஸோ இதை கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம எடுத்துக்கணும். ஸோ பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மருந்து சோறை மாதத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்றது நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியமானது. ஸோ இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மருந்து சோறு செய்கிறதுக்கு முக்கியமான பொருளே நல்லெண்ணெய் தான். ஸோ நல்லெண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் சின்ன வெங்காயத்தை நல்லா தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்க தேவையான பொருள்கள் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தயிர் பட்டை ஏலக்காய் லவங்கம் கருவேப்பிலை. இது காமன், கறி குழம்புக்குமே காமன் தான், இந்த சோறுக்குமே காமன் தான். ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் முழு பூண்டையும் நம்ம போடலாம். முழு பூண்டு சோறில் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம சாப்பிடும் போது அதுவும் ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் ஒரு கிலோ நான் இப்போ ஆக்கியிருக்கேன். ஸோ நான் 1 கிலோவுக்கு ஒரு பெரிய தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் எவ்வளோ அரிசி, ஸோ 2.5 உலக்கு அரிசிக்கு நான் 5 உலக்கு கிட்ட தண்ணி எடுத்து அதை நல்லா தேங்காய் பாலை கரைச்சி வச்சுருக்கேன். அதில் 50 கிராம் மருந்து சோறு பொடியும் சேர்த்து கலக்கி ஒலை கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் தம்மில் வச்சிட வேண்டியது தான். அண்ட் நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இப்போ நான் கறி கிரேவி மாதிரி தான் நான் ஆக்கிறேன். கறி குழம்பு ஆக்கலை. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம அதை தாளித்து விட்டுருக்கனால அது வெறும் வாயில் சாப்பிட்றதுக்குமே நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் நான் கிரேவி பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போடுறேன். அண்ட் அதில் நான் கொஞ்சம் ஆல்ரெடி நான் சின்ன வெங்காயம் வெட்டி நிறையவே வச்சுருந்தேன். அதில் கொஞ்சோல என்ன பண்ணிவிட்டேன், நான் தட்டி இதிலேயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தாளிப்பை போட போகிறேன். இஞ்சி பூண்டு தாளிப்புன்றது அதே தான், இதுக்கு முன்னாடி நான் செஞ்சு அதே தான். இதையும் 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தயிர். எதுக்கு இஞ்சி பூண்டும் தயிரும் நம்ம ஒன்றா போடுறோன்னா அடி பிடிக்காது சீக்கிரத்தில். ஸோ அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். அதனால தான் இஞ்சி பூண்டும் தயிரும் ஒன்றா போடுறோம். அது கூட நீங்கள் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஸோ நான் இதில் பட்டை ஏலக்காய் லவங்கம் இது சேம் தான், அதையும் போட்டுட்டு கறியை போட்டுட்டேன். நான் இப்போ தான் ரம்பலை எடுத்துகிட்டு வந்தேன் என் மகன் மேலே இருந்து செடியில். அதனால் லாஸ்ட்டில் தான் நான் போட்டிருக்கேன் நான் ரொம்ப இலையை. நீங்களும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் தாளிப்போடே போட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாவை போட்டுட்டு நல்லா கிண்டி மூடி வச்சிடலாம். அண்ட் மசாலா போட்டதுக்கப்புறம் முருங்கைக்காய் நான் போடுறேன். உங்களுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு போடனாலும் போடலாம், இல்லாட்டி வாழைக்காய் போடனாலும் போடலாம். அண்ட் சோறோட ஒலை கொதிக்க போது நான் இப்போ அரிசியை நான் போட போகிறேன். அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ கிரேவியை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. அண்ட் ஃபைனலாக பாதமும் உடஞ்சி முந்திரியும் இந்த கிரேவிக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிட்டு அதை இந்த கிரேவியோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் தரும். ஆக்சுவலாக இந்த உடஞ்ச முந்திரி கிலோ கணக்காக வாங்கும்போது கம்மி தான், 400 rupees தான். நீங்கள் முழு முந்திரியை வாங்குறத விட இந்த மாதிரி குருமாக்கு போடுறேன்னு சொல்லி கேட்டாலே இந்த மாதிரி புரோக்கன் முந்திரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி முந்திரியை வாங்கி நம்ம அரைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் கறி எடுத்துகிட்டு நாங்கள் அதில் சிக்கன் கபாப் மசாலாவை போட்டு பெரட்டி அதை நான் பொரிச்சு எடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க. இப்போது அரிசியும் கொஞ்சம் நேரத்தில் தம் ஆயிரும். அண்ட் எல்லா ரெசிப்பியும் முடிஞ்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நீங்கள் எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணேன். அண்ட் நீங்களும் இந்த மருந்து சோறும் கறி குழம்பும் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.